அப்ப அவர் சும்மா எழுதி கொடுக்கல. அப்ப ஆண்டுடைய காரியங்களிலே நீங்கள் இந்த காரியத்தை பார்க்கணும். 4வது காரியமாக நீங்க உண்மையா இருத்தலிலே நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கு விழிப்பாய் மாற வேண்டும். ஏன் கஷ்டம், ஏன் கடன், ஏன் பிரச்சனை, ஏன் பற்றாக்குறை, ஏன் குறைவு எனக்கு தெரியல புரியல அப்படின்னா ஆண்டுடைய காரியமாகிய தசமபாகம் காணிக்கை பொருத்தனைக்கு விஷயத்துல நீங்கள் உண்மையாய் இருப்பதிலே கொஞ்சம் தவறு என்ன செய்தீங்க போயிட்டீங்க, கொஞ்சம் பின்மாறி போயிட்டீங்க. அந்த விஷயத்துல இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நீதியை, கர்த்தருடைய நீதியை நீங்கள் நிறைவேற்றினால் கர்த்தருடைய நீதியை அவரும் உங்களுக்கு நிறைவேற்றுவார். நல்ல வச்சுங்களேன். நம்ம நீதி அழுக்கான கந்தை. நாம பணம் இருந்தா கொடுப்போம், பணம் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம இடத்தில் இருக்கிறதை நாம் கொடுத்து பழகினால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த தாயார் தன் இடத்தில் இருந்த கொஞ்சம் மாவு எண்ணெயை வச்சு ஒரு அடை செஞ்சு கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து விட்டார். அவருக்கு இதை நாம் கொடுத்தா கர்த்தருக்கே கொடுத்ததற்கு சமானமாக நாம் அதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை உண்மையாய் செய்தார்கள், உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பஞ்சகாலம் தீர்மட்டம் அவர்கள் வீட்டில என்ன இல்லை, அன்ன ஆகாரத்துக்கு என்ன இல்லை, குறைவே இல்லை.